இந்த பதிவில் நாங்கள் பிரித்தல் அல்லது வகுத்தல் பிரித்தல் கணக்கை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். ஆரம்பத்திலேயே சின்ன சின்ன கணக்கிலிருந்தே நாங்கள் செய்ய பார்ப்போம். இப்போ சாதாரணமாக 4ல் இப்படி செய்வோமே, 4ல் எத்தனை 2 இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அடுத்து ஒரு 9ல் எத்தனை 2, அடுத்து ஒரு 11ல் எத்தனை 2 இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ 4ல் எத்தனை 2, 9ல் எத்தனை 2, 11ல் எத்தனை 2ன்னு சொன்னால், அதாவது 4ல் எத்தனை 2 எத்தனை இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் 4ன்னு வச்சுக்கோமே, 1 2 3 4, இதில் 2 எத்தனை இருக்குது. இப்போ இது ஒரு 2, இது ஒரு 2, அப்போ எத்தனை 2 இருக்குது. இப்போ 9னா 1 2 3 4 5 6 7 8 9, ஒரு 2 2 2 3 2 4 2 1 மீதிப்படுது. அதாவது 4 2 இருக்குது, 1 மீதி 1 இருக்குது. அது 11னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்போ 2 பார்த்தோம்னா 1 2 3 4 5. இப்போ 1 2 3 4 5 5 முறை இருக்குது, மீதி 1 இருக்குது. அதாவது 4ல் 2 இருக்குது, 9ல் 4 முறை இருக்குது, மீதி 1, 11ல் 5 முறை இருக்குது, மீதி 1. இப்போ நாங்கள் ஒவ்வொரு கணக்கும் இந்த மாதிரி கோடு அடித்து செய்யலாது. நாங்கள் வாய்ப்பாடில் பார்த்து எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். இப்போ 4ல் 2 எத்தனைன்னு பார்த்தா, இப்போ நாங்கள் வாய்ப்பாடு இப்படி தானே இருக்கும், பெருக்கல் வாய்ப்பாடு. இப்போ இதில் பார்க்கணும், 1 2 2 4 2 6 அப்படி எழுதியிருக்கேன். இப்போ 4 எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ 4ல் 2 முறை, அதாவது 1 2 3 இதெல்லாம் முறை. இது 2 2 எத்தனை இருக்குங்கிறது. இது அந்த மொத்த தொகை, அதாவது 4னா 4 6னா 6 எத்தனைலாம் பார்க்குறோம். பார்க்க வேண்டியது இது. எத்தனை வாய்ப்பாடில் பார்க்குறோங்கிறது இது 2லையா 3லையா அப்படிங்கிறது. அதே நேரத்தில் எத்தனை முறை வருங்கிறது இந்த பக்கம் இருக்குது. இப்போ 4ல் 2 எத்தனை முறை, 2 முறை இருக்குது. சரிதானே. இப்போ 4ல் 2 முறைனா அந்த 2 மேலே எழுதணும் இப்படி. சரியா. அடுத்து என்ன செய்யணும் கேட்டால், இந்த 2 பெருக்கணும். 2 பெருக்கணும் எத்தனை, 2 4. இப்போ அடுத்து இந்த 4லேருந்து 4 கழிக்கணும். கழிச்சானது 0. இவ்வளோ தான் விஷயம். சரிதானே. இப்போ 2 முறைங்கிறது இப்போ இங்கேயும் 2 வருது தானே. சரி, அடுத்து 9ல் எத்தனை பார்ப்போம். 9ல் 2 எத்தனை முறை இருக்குது இல்லை பார்க்கணும். 2 4 6 8 அப்படி இருக்குது. இங்கே 10 இருக்குது. 9 இல்லை. அப்போ 9 எங்கனைக்கு இருக்கும். இப்போ இந்த 8க்கும் 10க்கும் நடுவில் தான் 9 இருக்கும். அப்போ 9ல் எத்தனை 2ன்னு கேட்டால், 9ல் 2 4 முறை இருக்கும், 1 மீதிப்படும். அதே நேரத்தில் நாங்கள் 10 போட்டோம்னா 5 முறைன்னு போட்டோம்னா 10ல் தான் 5 முறை இருக்கும். அதே நேரத்தில் 9ல் 4 முறை இருக்கும், மீதி 1 இருக்கும். இந்த மாதிரி 4 முறை இருக்கும், மீதி 1 இருக்கும். அப்போ நாங்கள் 9ன்னு சொன்னால் 10 போடக்கூடாது, 10க்குள்ளதை பார்க்கக்கூடாது, அதுக்கு மேலே உள்ளதை பார்க்கணும். அப்போ 8 தான் பார்க்கணும். சரிதானே. அப்போ 9 இங்கே இருக்கும், அதுக்கு மேலே என்ன இருக்குது 8. அப்போ 8க்குள்ளது எத்தனை பார்க்கணும். அப்போ எத்தனை முறை, 4 முறை. அப்போ அந்த 4 எங்கே போடணும், மேலே போடணும். அடுத்து என்ன செய்யணும், 4 2 பெருக்கணும். 4 2 பெருக்குனா 8. இப்போ அடுத்து என்ன செய்யணும், 9லேருந்து 8 கழிக்கணும். கழிச்சா 1. சரிதானே. அடுத்து 11ல் எத்தனை 2 இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ 11 எங்கே இருக்கும், இங்கே இருக்கும் 11. 11ல் 2 எத்தனை முறை. அப்போ 11 சொன்னால் 12 இருக்குது, 12க்கு நம்ம போட மாட்டோம். அப்போ எத்தனை 10 தான் வரும். 10ன்னு சொன்னால் அப்போ 5 முறை. அந்த முறையை எழுதணும். மேலே என்ன செய்யணும், மேலே எழுதணும். அடுத்து என்ன செய்யணும், 5 2 பெருக்கணும். பெருக்கணும் எத்தனை 10. இப்போ என்ன செய்யணும், 11லேருந்து 10 கழிக்கணும். அதாவது 1லேருந்து 0 கழிச்சா 1. சரிதானே. எத்தனை முறைங்கிற பார்த்து மேலே போடணும். அதுக்கடுத்து மேலே போட்ட இலக்கத்தையும் இந்த 2 பெருக்கணும். பெருக்கி கீழே போடணும், அப்புறம் கழிக்கணும். அவ்வளோதான் விஷயம். ரைட். இப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய கணக்கு பார்ப்போம். இப்படி வச்சுக்கோமே.
இது 2ஆல் பிரிக்க போகிறோம். இது 2ஆல் பிரித்தா மொதல் 1ல் 2 இருக்கான்னு பார்க்கணும். 1ல் 2 இருக்காது. 1ல் 2 இருக்க வாய்ப்பு இல்லை தானே. இப்போ 1ல் 2 இருக்காது தானே. அப்போ 1ல் 2 இல்லை. அப்போ என்ன செய்யணும்? 12க்கு பார்க்கணும். 12க்கு பார்த்தா 12ல் 2 எத்தனை முறை? 12ல் 2 6 முறை இருக்குது. 12ல் 2 6 முறை இருக்குது. 6. அப்போ அடுத்து என்ன செய்யணும்? 6 2 பெருக்கணும். 6 2 12. இப்போ என்ன செய்யணும்? அடுத்து இதை கழிக்கணும். அதாவது மேலே எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி போட்டாச்சு. இங்கே அடுத்து என்ன செய்யணும் கேட்டால் இந்த 5 கீழே இறக்கணும். கீழே இறக்கிட்டு இப்போ இந்த 5ல் 2 எத்தனை பார்க்கணும். 5 எங்கனைக்கு இருக்கும்? இந்த 4க்கு அடுத்து இருக்கும். 6 வராது. அப்போ 4க்கு தான் இருக்கும். இப்போ 4ல் தான் இருக்கும். 5ல் 6க்கும் 4க்கும் இடையில் உள்ளது 5. அப்போ அதுக்கு மேலே உள்ளது 4. இப்போ 4க்கு பார்க்குறோம். அப்போ எத்தனை முறை? 4ல் பார்த்தா 2 முறை. 2 4 கழிச்சா 5ல் 4 கழிச்சா 1. சரிதானே. இப்போ இதுக்கு பார்க்க இன்னும் கொஞ்சம் பெரிய கணக்கு ஒன்று பார்ப்போம். 1 2 1 எனக்கு ஒரு 7 போடுறோன்னே. ரைட். இதை இப்போ நாங்கள் 2ஆல் பிரிக்க போகிறோம். இப்போ வாய்ப்பாடை பார்த்தே செய்ய தேவையில்ல. 12ல் 2 எத்தனை பார்க்கணும். இப்போ 1ல் 2 இருக்கா? இல்லை. 12ல் 6 முறை. 6 2 12. அது இதையும் பெருக்கி நீ போடணும். அடுத்து என்ன செய்யணும்? கழிக்கணும். கழிச்சா 0. அடுத்து என்ன செய்யணும்? 1 கீழே இறக்கணும். இறக்குன எத்தனை? 1. இப்போது 1ல் 2 இருக்கா? இல்லை. இல்லாட்டி 0 போடணும். சில பேர் இந்த 0 போட மறந்துடுவாங்க. இப்போ நாங்கள் முதல்ல பார்க்குறோம் 2ல் 1 இருக்கா? அந்த 1ல் 2 இருக்கா? இல்லை. இல்லாட்டி நாங்கள் அடுத்து 12க்கு பார்க்குறோம். அப்போ முதல்ல உள்ளனால நாங்கள் 0 போடுறது இல்லை. இப்போ சாதாரணமாக 1ஆம் இலக்கத்தை எழுதுறோன்னு வச்சுக்கோமே. நாங்கள் 1 இப்படி போட்டாலும் 1 தான், இப்படி போட்டாலும் 1 தான். அதே நேரத்தில் 1க்கு 0 பின்னுக்கு போட்டால் 1 இல்லை, இது 10 ஆயிரும். அப்போ பின்னுக்கு போகிற 0க்கு பெருமதி இருக்குது, முன்னுக்கு போகிற 0க்கு பெருமதி இல்லை. அதனால தான் இங்கே நாங்கள் 0 போடுறது இல்லை. அதே நேரத்தில் இப்போ கழிச்ச பிற்பாடு 0 இங்கே எனக்கு 1 வந்துருச்சு. 1ல் இல்லைன்னு இப்போ சொன்ன பிற்பாடு இல்லைன்னு சொன்னால் அதுக்கடுத்து 0 போட்டு தான் அடுத்து கீழே இறக்கணும். சரிதானே. 0 போடாமல் கீழே இறக்குறது இல்லை. இப்போ 12ல் 6 முறை. அடுத்து 6 2 பெருக்குனா 12 கழிச்சா 0. 1 கீழே இறக்கியாச்சு. இறக்குனா 1ல் 2 இல்லை, ஆகவே 0. அடுத்து கீழே இறக்குனா இப்போ எனக்கு எத்தனை இருக்குது? 17 இருக்குது. 17ல் 2 எத்தனை முறை? 8 முறை. 8 2 16. 9 2 18. இப்போ 9 2 18க்குள்ளே 17ஓட கூடுது. அப்போ 9 2 18 வராது. 8 2 16. அப்போ 8 முறை. சரிதானே. இப்போ 8 2 பெருக்குனா எத்தனை? 16. கழிச்சா எத்தனை? 1. அடுத்து இதே பிரித்தலில் நாங்கள் செய்ய போகிறது தசம் வச்சு. தசம் வச்சு செய்கிறது எப்படின்னு கேட்டால், இப்போ கடைசியில் வர்ற விட பூஜ்ஜியத்தில் நின்றுட்டா இந்த கணக்கு முடிஞ்சு. அதாவது 4ல் 2 எத்தனை முறைனா இதுக்கு விட 2. இப்போ மேலே போட்டிருக்கத்தான் விட 2. அப்போ கீழே பூஜ்ஜியம் வந்துருச்சு. சரி. 9ல் எத்தனை 2ன்னு பார்த்தா 4, மீதி 1. மீதின்னு வந்தால் நாங்கள் தசம் வச்சு செய்யணும். ரைட். இப்போ தசம் வச்சு செய்கிறோம். சாதாரணமாக இதே கணக்கில் நம்ம செஞ்சு பார்ப்போம். இப்போ 1 மீதி இருக்குங்க எனக்கு. இப்போ மீதி வந்துட்டா இப்போ மேலே நாங்கள் தசம் குத்தணும். தசம் குத்திட்டா கீழே 0 சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு எத்தனை இருக்குது? 10. 10ல் 2 எத்தனை முறை? 5 முறை. 5 2 10. இப்போ 5 2 பெருக்குனா 10. கழிச்சா 0. இப்போ 0 வந்துச்சு. இப்போ இதுக்கு விட என்னது? இதுக்கு விட 62.5. சரிதானே. அடுத்து பார்க்குறோம். இப்போ இந்த கணக்குலேயும் மீதி இருக்குது. இப்போ தசம் குத்த போகிறோம். தசம் குத்துனா என்னது? இங்கே தசம் குத்தும். தசம் குத்துனா இங்கே 0 சேர்த்துக்கும். 0 சேர்த்தா 10. 10ல் எத்தனை முறை? 5. 5 2 10. கழிச்சா 0. இதுக்கு விட என்னது? 608.5. இப்போ அடுத்து நாங்கள் இன்னொரு கொஞ்சம் பெரிய கணக்கு ஒன்று பார்ப்போம். இப்போ இது 2ஆம் வாய்ப்பாடில் தானே செஞ்சுருக்கேன். ஒரு 6ஆம் வாய்ப்பாடு மாதிரி கணக்கு ஒன்று போட்டுறேன்.
5 3 2 7 இதை 6ஆல் பிரிக்கிறேன். சரிதானே? இப்போ 6ஆல் பிரிக்கும்போது 5ல் 6 இருக்கா? இல்லை. அப்போ என்ன செய்யணும்? 53ல் பார்க்கணும். 53ல் பார்த்தா எத்தனை முறை? 8 முறை. 6 8 48. இப்போ எத்தனை முறை? 8 முறை. 6 8 48. இப்போ அடுத்து என்ன செய்யணும்? கழிக்கணும். கழிச்சா 3ல் 8 போகாது. இங்கேருந்து ஒன்று எடுத்தால் 13. 13ல் 8 போனால் 5. இங்கே 4 4 போனால் 0 தான். அடுத்து இப்போ 2 கீழே இறக்குறோம். இறக்குனா எத்தனை? 52. 52ல் 6 எத்தனை முறைன்னு பார்க்கணும். அப்போ 8 6 48. 9 6 54. அப்போ 96க்குள்ளே வந்து கூடுது. அப்போ 8 6 48 வரும். 8 6 48. இப்போ அடுத்து கழிக்கணும். கழிச்சா எத்தனை? 2ல் 8 போகுது. 12ல் 4 முறை. அடுத்து என்ன செய்யணும்? இந்த 7 கீழே இறக்கணும். இப்போ எத்தனை இருக்குது? 47. 47 எத்தனை முறைன்னு பார்க்கணும். 47 எத்தனை முறை? 1 6 2 12 3 12 4 24 5 30 6 36 7 42 8 48. இப்போ 8 48க்குள்ளே கூடுது. அப்போ 7 42. இப்போ 7 முறை. அடுத்து என்ன செய்யணும்? 7 6 பெருக்கணும். 7 42. இப்போ என்ன செய்யணும்? கழிக்கணும். 7 2 போனால் 5. 4 4 போனால் 0. சரிதானே? ஆமாம். இப்போ எத்தனை வருது? 5 மீதியாக இருக்குது. இப்போ 53க்கு பார்த்தாச்சு. அடுத்து 2 கீழே இருக்காச்சு. அடுத்து 7 கீழே இருக்காச்சு. இப்போ வேறு இல்லை. 5 மீதி வந்துட்டு நாங்கள் என்ன செய்யணும்? தசம் குத்தணும். அப்போ இனிமேல் தசம் குத்துவோம். தசம் குத்துனா இங்கே 0. அப்போ எத்தனை இருக்குது? 50. தசம் குத்துனா இங்கே 0ன்னு சேர்த்துக்கொள்வோம். சேர்த்துக்கிட்டா 50. இப்போ 50ல் எத்தனை பார்க்கணும். 50ல் பார்த்தா பெருக்குமே 1 6 2 12 3 14 24 5 30 6 36 7 42 8 48 9 54. அப்போ 8 48 வரும். 8 48. இப்போ 0 8 போகுது. இங்கேருந்து 10. 10ல் 8 கழிச்சா 2. ஒரு 0 சேர்த்துக்கலாம். அப்போ ஏற்கனவே தசம் குத்தனால மறுக தசம் குத்த தேவையில்லை. அப்போ நீங்கள் கணக்கு செய்யும்போது ஒரு தடவை தசம் குத்திட்டா சரி. அப்புறம் மறுக ஒவ்வொன்றுக்கும் தசம் குத்துறது இல்லை. சரிதானே? இப்போ 20ல் எத்தனை பார்க்கணும். 20ல் பார்த்தா 3 முறை. 3 6 18. 3 முறை. அடுத்து என்ன செய்யணும்? 3 6 பெருக்கி 18ன்னு போடுவோம். இப்போ கழிச்சா எத்தனை? 2. தசத்துக்கு பின்னுக்கு 2 தானே செஞ்சிட்டாலே நமக்கு கணக்கு போதுமானது. அதுக்கு மேலே செய்யணுங்கிற அவசியம் இல்லை. 5327 நாங்கள் 6ஆல் பிரித்தா வர்ற விட என்னது? 887.83. சரிதானே? 4834. இது எத்தனையால் பிரிப்போம்? ஒரு 60ஆல் பிரிக்க போகிறோம். இப்போ சாதாரணமாக நாங்கள் 6ஆம் வாய்ப்பாடுனா வாய்ப்பாடை போட்டு 6ல் பிரிக்கிறனா வாய்ப்பாடை போட்டு நம்ம செஞ்சிடும். இப்போ 60 வந்துட்டால் நாங்கள் எப்படி செய்கிறது? அப்போ இதை இந்த முறையில் செய்ய இயலாது. அப்போ ஒரு வேறு மெத்தடில் நாங்கள் செஞ்சு பார்க்கணும். நாங்கள் ஏற்கனவே செஞ்ச கணக்கு ஒன்று பார்ப்போம். நாங்கள் 5327 6ஆல் பிரிக்கும்போது என்ன விட வந்துச்சு? 887.83 அப்படின்னு வந்துச்சு தானே. அப்போ இந்த கணக்கை நாங்கள் வேறு மாதிரி செஞ்சு பார்ப்போம். எப்படின்னு கேட்டால் பாருங்கள். 5327 இப்படி போட்டு செய்யணும். இந்த 6 எத்தனையால் பிரிக்கலாம்? 6 ஒரு 2ஆல் பிரிக்கலாம். 2ஆல் பிரித்தா எத்தனை? 3 முறை. அப்போ 6 2ஆல் பிரித்தா 3 முறை. இப்போ 6 2ஆல் பிரித்தா அதே 2ஆல் மேலே உள்ளதையும் பிரிக்கணும். அப்போ இதையும் 2ஆல் பிரிப்புமே. 5ல் எத்தனை முறை இருக்கும்? 2 முறை. 6 2ஆல் பிரித்தோம். அதே 2ஆல் மேலேயும் பிரிக்கணும். இப்போ 5 2ஆல் பிரித்தா 2 முறை. மீதி எத்தனை? 1. 2 4. இப்போ எனக்கு 5 இருக்குது. அப்போ மீதி 1. இப்போ 1 இங்கே சேர்த்தா எத்தனை? 13. 13ல் 2 எத்தனை முறை இருக்கும்? 6 முறை இருக்கும். 6 2 எத்தனை? 12. 12 இங்கே 13. அப்போ எத்தனை கழிச்சா எத்தனை? 1 மீதி. அப்போ அந்த 1 இங்கே சேர்த்தா எத்தனை? 12. 12ல் 2 எத்தனை முறை? 6 முறை. மீதி இல்லை. இப்போ 7. 7ல் 2 எத்தனை முறை இருக்கும்?
3 முறை இருக்கும். 2 6, மீதி 1. அப்போ இனி தசம் குத்துனா அந்த 1க்கு சைவரை சேர்த்துக்கலாம். அப்போ 10, 10ல் 5 முறை. வேணுமுன்னா நீங்கள் 5327 2ஆல் போட்டு பிரித்து பாருங்கள். அதாவது இப்படி பிரித்து பாருங்கள். 5327 நீங்கள் 2ஆல் போட்டு பிரித்து பாருங்கள். பிரித்து பார்த்தா இந்த விடை வரும். இப்போ அடுத்து இப்போ இதையும் 2ஆல் பிரிச்சிட்டோம், 3 முறை வந்துச்சு. இப்போ இதையும் 2ஆல் பிரிச்சிட்டோம். இப்போ அடுத்து இதை 3 எத்தனை பிரிக்கலாம்? 3ஆல் பிரிக்கலாம். அப்போ 1 முறை. அதே 3ஆல் மேலேயும் பிரிப்போம். இப்போ 2ல் 3 இருக்கா? இல்லை. அப்போ 26. 26ல் எத்தனை? 8 முறை. 8 3 24. மீதி எத்தனை? 26. 8 3 24. அப்போ 2 மீதி. இப்போ மறுக்க சேர்த்தா 26. 26ல் 8 முறை. 8 3 24. மீதி எத்தனை? 2. அதை இங்கே சேர்த்தா 23. அப்போ எத்தனை முறை வரும்? 7 3 21 வரும். இப்போ இந்த 3 மட்டும் செஞ்ச பிற்பாடு அதுக்காக தசை இருக்குது தானே, அந்த தசத்தை இங்கே குத்திடணும். இப்போ 7 3 21, 2 மீதி. அந்த 2 இங்கே சேர்த்தா 25. 25ல் எத்தனை 3 இருக்குது? 8 3 24. அப்போ 1 மீதி. 1க்கு சைவம் சேர்த்தா 10. 10ல் 3 முறை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விடையும் சமனாக இருக்குது. அப்போ இதை நாங்கள் 6ஆம் வாய்ப்பாடால் ஏற்கனவே நாங்கள் பிரித்து போட்டோம். இதை 6 2ஆம் வாய்ப்பாடால் பிரித்து 3 வாய்ப்பாடை சின்னதாக செஞ்சுருக்கோம். 4834 60ஆல் பிரிக்கக்குள்ள நம்ம 60ஆம் வாய்ப்பாட்டில் கணக்கு செய்ய இயலாது. அப்படிங்கிறதுனால இதையும் சின்னதாக பிரித்து நாங்கள் செஞ்சு இந்த விடையை எடுக்கலாம். சரி, அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி இப்போ நாங்கள் பார்ப்போம். 4834 நாங்கள் 60ஆல் பிரிக்கிறோம். இப்போ 60 2ஆல் பிரிக்கலாம். 2ஆல் பிரித்தா 30 தானே. இப்போ நாங்கள் பிரித்து பார்த்தோம்னா 6ல் 2 3 முறை 0. மேலே 2ஆல் பிரிக்கணும். 2 8ல் 4 3ல் 1 ஒரு 2 1 மீதி. 3லேருந்து 2 கழிச்சு 1 மீதி. 14 14ல் 7 முறை. அடுத்து 30 2ஆக பிரித்தா 3ல் 1 முறை 1 மிச்சம் 10 10ல் 5. அதே மாதிரி இதையும் 2ஆல் பிரித்தா 1 முறை. 4ல் 2 முறை. 1ல் 0. 17 17ல் 8 முறை. 8 2 16. 1 மிச்சம். தசம் குத்துனா 1க்கு சைவம் சேர்த்துக்கலாம். 10 10ல் 5. அடுத்து 15 3ஆல் சுருக்கலாம். 15 3ஆல் சுருக்கணும் 5 முறை. அதே மாதிரி மேலே 3ஆல் சுருக்குவோம் 4 முறை 0. அடுத்து 8ல் 3 3 6 2 முறை. மீதி 2 தசத்தை குத்திட வேண்டியதான். மீதி 2 25 சேர்த்தா 8 3 24. அப்போ 24 இங்கே 25. அப்போ 1 மீதி. அதுக்கு சைவம் சேர்த்தா 10 10ல் 3 முறை. அடுத்து 5 5ஆல் சுருக்கணும் 1 முறை. இப்போ அதே மாதிரி மேலே 5ஆல் சுருக்கணும். 8 முறை. 8 5 40. 2ல் 0. தசத்தை குத்தியாச்சு. 28 28ல் 5 முறை. 5 25. 3 மிச்சம் 33. 6 5 30. இப்போ விடை என்னது? 80.56. இப்போ நாங்கள் 2ஆலே தான் பிரிக்கணும் 3ஆலே தான் பிரிக்கணும் இல்லை. நமக்கு எதால் பிரிக்கலுமோ அதுபடி பிரிக்கலாம். நாங்கள் இப்போ லேசாக இருக்கிறதுக்காக நான் 2 2ஆக போட்டு பிரித்து காட்டினேன். ஆனால் கீழே 2ஆல் பிரித்தா மேலேயும் 2ஆல் பிரிக்கணும். இப்போ இங்கேனைக்கு 15 3ஆல் பிரித்தோம். அதே மாதிரி இங்கேனைக்கும் 3ஆல் பிரிக்கணும். இங்கே 5ஆல் பிரித்தா மேலே 5ஆல் பிரிக்கணும். அதாவது கீழே உள்ள இலக்கத்தை எந்த எண்களால் பிரிக்கிறோமோ அதே இலக்கத்தால் தான் மேலேயும் பிரிக்கணும். சரிதானே? இப்போ இதே கணக்கு பாருங்கள். இதை நான் 10ஆல் சுருக்கிறேன். அப்போ எத்தனை? 60ல் 10 6 முறை. இப்போ இதையும் 10ஆல் சுருக்கணும்னா 48ல் 4 முறை. 8 மீதி. 83ல் 8 முறை. 3 மீதி. 34ல் 3 முறை. 4 மீதி. தசம் குத்துனா 40. 40ல் 4 முறை. இப்போ இதை 10ஆல் சுருக்கணும் 6. இதையும் 10ஆல் சுருக்கலாம். ரைட். இப்போ 6 6ஆல் சுருக்கணும் 1 முறை. அதே மாதிரி மேலே 6ஆல் சுருக்கணும்னா 48. 8 6 48. மீதி இல்லை. 3ல் இருக்கா? இல்லை. 0. தசம் குத்தியாச்சு. இப்போ 34ல்
5 30. அப்போ 4 மிச்சம். 4க்கு 0 சேர்த்தா 40. 40ல் 6 6 36. இப்போ இதே வீடு தான் இன்றைக்கி வருது. நாங்கள் இப்படியும் செஞ்சுக்கலாம். நமக்கு எப்படி லேசாக இருக்கோ அதுபடி நாங்கள் செஞ்சுட்டு போகலாம். ஆனால் இதில் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நாங்கள் பிரிக்கும்போது மேலே தசம் வந்தால் பிரச்சனை இல்லை, கீழே தசம் வரக்கூடாது. கீழே தசம் வந்தால் நமக்கு விடை எடுத்துக்க எல்லாம் போகும். என்கிட்ட கடைசியில் 1 வரணும் கீழே விடை. 1842 பிரிக்க போகிறோம். ஒரு 112ன்னு வச்சுக்கொள்வோமே. இப்போ நீங்கள் பிரிக்கும் பொழுது மேலே தசம் வந்தால் பிரச்சனை இல்லை, கீழே தசம் வரக்கூடாது. அப்போ நாங்கள் 2ஆல் பிரிக்கலாமா, 3ஆல் பிரிக்கலாமா, 5ஆல் பிரிக்கலாமா? அப்போ கீழே உள்ள இலக்கங்களை தசவரம் பிரிக்கணும். எந்த எண்ணால் பிரித்தா நாங்கள் தசெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இல்லாட்டி ஒவ்வொன்றா பிரித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கலாதே. இப்போ நான் இதை சொல்கிறேன் 2ஆல் பிரிக்கலான்ட்டுன்னு. ரைட். இப்போ 11ல் 5 முறை மீதி 1, இங்கே சேர்த்தா 12, 12ல் 6 முறை 56 வருது. அப்போ இது எப்படி பிரிக்கலான்னு கேட்டால், இப்போ நான் கடைசி இலக்கத்தை பார்க்கணும். கடைசி இலக்கம் பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 0. இந்த 10 இலக்கங்கள் மட்டும்தான் இந்த கடைசியில் வரலாம், வேறு இலக்கம் எதுவும் வராது தானே. இப்போ இந்த கடைசி இலக்கம் வந்து 2 4 6 8 0 இப்படி வந்துட்டா, அதாவது 2 4 6 8 0 இப்படி வந்துட்டா இதை கட்டாயம் என்ன செய்யலாம்னு கேட்டால் நம்ம 2ஆல் பிரிக்கலாம். அதே நேரத்தில் 5 0 5 0 வந்துட்டா 5 0 வந்துட்டா நாங்கள் வந்து 5ஆல் பிரிக்கலாம். சரிதானே. இப்போ கடைசி இலக்கம் 2 வந்துட்டா 2 4 6 8 0 வந்துட்டா 2ஆல் பிரிக்கலாம். 5 0 வந்துட்டா நாங்கள் 5ஆல் பிரிக்கலாம். அப்போ மீதி இருக்கிறது என்னது, இந்த 1 3 1 3 7 9 இந்த 4 இலக்கம் வந்துட்டா நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் மனசுலையாவது பிரித்து பார்த்து தான் செய்ய வேண்டி வரும். அது சுவர் பண்ணி சொல்லலாது. அது 3ஆல் பிரித்தா சரியாக வரும், இல்லாட்டி 7ஆல் பிரித்தா சரியாக வரும், இல்லாட்டி 5ஆல் பிரித்தா சரியாக வரும்னு சொல்லி நமக்கு சொல்ல இல்லாது. நம்ம கொஞ்சம் மனசுக்குள்ளே போட்டு பார்க்கலாம். அநேகமாக 3ஆல் பிரிக்க இப்போ நமக்கு பார்த்தோன்னாலும் தெரியும். 2ஆல் பிரிக்கக்கூடியவன் வந்தால் அது சரி, 5ஆல் பிரிக்கக்கூடியவன் வந்தால் சரி. மீதி இந்த 4 இலக்கம் மட்டும் கணக்கில் வந்துட்டா கடைசியில் நாங்கள் வந்து ஒரு 3ஆல் பிரித்து பார்க்கலாம், சரியாக வந்துடும். சரி வேலை சரி வரலைன்னா 7ஆல் பிரித்து பார்க்கலாம். அப்படி நாங்கள் கொஞ்சம் பிரித்து பார்க்க வேண்டி வரும் இந்த 4 இலக்கம் வந்துட்டால் மட்டும். மற்றபடிக்கு நம்ம கணக்கு செஞ்சுக்கலாம். இப்போ இதே பாருங்கள் 56 வருது இன்றைக்கி. அப்போ 6 வந்து இரட்டை எண். இப்போ 6 வந்துட்டா நம்ம என்ன செய்யலாம், 2ஆல் பிரிக்கலாம். அப்போ இது நம்ம ஒருத்தவா 2ஆல் பிரிச்சிடலாம். அப்போ 4 5ல் 2 முறை 1 14 8. இப்போ 8 வந்துடுச்சு. 8 வந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், 2ஆல் பிரிக்கலாம். 14 வரும். 14 2ஆல் பிரித்தா தானே, இதே 4 வந்து அப்புறம் 2ஆல் பிரிக்கலாம். இப்போ 7. இப்போ 7 வந்துட்டா நாங்கள் என்ன செய்யலாம், அந்த 7ஆல் தான் பிரிக்கணும். பிரிக்கிறோம் 2ஆல். இப்போ நீங்கள் மறைப்பத்துன்னு வச்சுக்கொள்ளுமே. அப்போ என்னன்னு கேட்டால், இப்போ 2 2 சுகுணம் 1 முறை, 10 2 சுகுணம் 5 முறை. இப்போ விடை வந்து என்னது 5. நேரும் மறையும் வந்துட்டா மறை தான் விடை வரும். அதாவது பெருக்கல் நாங்கள் இதுக்கு பதிவில் நாங்கள் பெருக்கல் பார்த்தோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதில் நான் சொல்லியிருப்பேன் என்ன கேட்டால், ஒரே மாதிரி குறியீடை பெருக்கினா வந்து சக வரும், வித்தியாசமான குறியீடை பெருக்கினா சை வரும்ன்ட்டுன்னு. அதே தான் பிரித்தலுக்கும். ஒரே மாதிரி குறியீடை பிரித்தா சக வந்துடும், வித்தியாசமான குறியீடை பிரித்தா சை வரும். இதே வந்து சய 10ஓட சய 5 பிரிச்சின்னு சொன்னால் 5 5ஆல் சுருக்கணும் 1 முறை, 10 5ஆல் சுருக்கணும் 2 முறை. இப்போ இதுக்கு விட என்னது 2. இப்போ ஒரே மாதிரி குறியீடு, ஆகவே நேரில் வரும். அதே மாதிரி ஒரு 8 இருக்குது, கீழே 4 இருக்குது, கீழே சயன்னு வச்சுக்கோமே. இப்போ 4 4ஆல் சுருக்கணும் 1 முறை, 8 4ஆல் சுருக்கணும் 2 முறை, ஆகவே விட 2. வித்தியாசமான குறியீடு, ஆகவே சை வரும்.
அவ்வளோதான் விஷயம். நான் உங்களுக்கு கணக்கில் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ 5 8 6 4 அப்போ வச்சுக்கோங்க, எனக்கு 120ன்னு வச்சுக்கோமே. இப்போ இது 2ஆல் சுருக்குனா சுருக்கி வெளியே போட்டோம்னா மேலே என்ன செய்யணும், 2ஆல் சுருக்கணும். அடுத்து கீழே 5ஆல் சுருக்குனா மேலே என்ன செய்யணும், 5ஆல் சுருக்கணும். கீழே 10ஆல் சுருக்குனா மேலே என்ன செய்யணும், 10ஆல் சுருக்கணும். கீழே எந்த இலக்கத்தால் சுருக்குறோமோ அதே தான் மேலே சுருக்கணும். இப்போ நாங்கள் 10 2ஆல் சுருக்குறோம்னு சொன்னால் 2ஆல் சுருக்கணும் எத்தனை, ஒரு முறை. அதே 2ஆல் தான் மேலேயும் சுருக்குறோம். அப்போ கீழே 4ஆல் சுருக்கணும், 4 4 ஒரு முறை. 8 4ஆல் சுருக்கணும் 2 முறை. அப்போ 4ஆல் பிரித்தா மேலே என்ன செய்யணும், 4ஆல் பிரிக்கணும். கீழே உள்ள 4ஆல் பிரித்து மேலே உள்ளதை 8ஆல் பிரிக்கிறது இல்லை. இப்போ நமக்கு சாதாரணமாக இன்றைக்கி ஒரு 10 கீழே 8ன்னு வச்சுக்கோமே. டக்கு நாங்கள் என்ன செய்வோம், 8 2ஆல் சுருக்கி 4ன்னு போட்டு 10 5ஆல் சுருக்கி 2ன்னு போட்டுருவோம். அப்படி போடுறது இல்லை. கீழே எந்த இலக்கத்தால் பிரிக்கிறோமோ அதே இலக்கத்தால் தான் மேலும் பிரிக்க வேண்டி வரும். குறியீடு போடுறதுல உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அதாவது சயவை பிரிக்கிறோம், சயவால் பிரித்தா சக வந்துடும். அதே மாதிரி சகவையும் பிரித்தாலும் சகத்தான் வரும். அதே மாதிரி சகவால் பிரித்தா சய வரும், சயவால் பிரித்தா சய வரும். ஒரே மாதிரி குறியீடை பிரித்தா சக வரும், வித்தியாசமான குறியீடை பிரித்தா சக வரும். அவ்வளோதான் இதில். இந்த பதிவில் பிரித்தல் கணக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி முழுமையாக பார்த்துருப்போம். நாங்கள் உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நம்புகிறேன். நாங்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.